அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாறு சொல்லிக்கிட்டே போலாம். அவர்கள் ஏராளமான கராமத்துகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கிறது. அவர்களுடைய மாணவர் அல்லாமா இப்னு அத்தாவுல்லா இஸ்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து லதாயிஃபுல் மினன் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. லதாயிஃபுல் மினன்ல அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறித்த ஏராளமான செய்திகள் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அஷாதுலி அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு புகழ் உரைகளும் விமர்சனங்களும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தலைப்புகளிலும் கிதாபுகள் வெளிவந்திருக்கிறது. ஏராளமான செய்திகள் இருக்கிறது. அவங்க வஃபாத்து நெருங்குகிற போது எகிப்துல மௌத்தாகணும்னு விரும்பல. அவங்க மிஸ்ர்ல மௌத்தாகிறதுக்கு அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இந்த கிபித்தியர்கள் ஊர்லயா மௌத்தாகிறது அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஒரு நாள் திடீர்னு என்ன நினைச்சாங்களோ தெரியல, ஒரு 60-63 வயசா இருக்கும் அவங்களுக்கு. குடும்பத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, கிளம்புக்காங்க. நைட்டா கிளம்பியாச்சு. அப்படி கொஞ்சம் தூரம் வெளியே வந்துட்டாங்க. மிஸ்ர்ல இருந்து வெகு தூரம் வந்ததற்கு பிறகு ஹுமைசரான்னு ஒரு இடம், அங்க வந்து நைட்டு தங்கினாங்க. நைட்டு தங்கி அந்த இடத்துலதான் வஃபாத்தானாங்க. அந்த நைட்டு வஃபாத் ஆகிற நைட்டு என்ன நடக்கிறது, எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அவங்க பேசுறாங்க. உங்க குழந்தைகள் எல்லாத்துக்கும் எப்பவுமே ஹிஸ்புல் பஹர் ஓதருக்கு சொல்லி கொடுங்க. ஹிஸ்புல் பஹரை உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் ஓதிக்கொண்டே வரட்டும். காரணம், ஹிஸ்புல் பஹரிலே இஸ்முல் ஆதம் இருக்கிறது. இஸ்முல் ஆதம்னா எந்த வார்த்தையை சொல்லி துவா கேட்டால் அந்த துவா மறுபேதும் இல்லாமல் அப்படியே ஒப்புக்கொள்ளப்படுமோ அதுக்கு வந்து இஸ்முல் ஆதம்னு பேரு. அந்த இஸ்முல் ஆதம் ஹிஸ்புல் பஹரிலே இருக்கிறது. அதனால உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஹிஸ்புல் பஹரை சொல்லிக் கொடுங்கள். இது ஒரு விஷயம் அவங்க வஃபாத் ஆகிறப்ப சொன்னது. அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிற போது சொன்ன 2வது விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு பின்னால் அபுல் அப்பாஸ் முர்சி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை நீங்கள் ஷேகாக எனக்கு பின்னால் எனது இடத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு பின்னால் ஷேகாக, என்னுடைய ஹலீஃபாவாக, எனக்கு பின்னால் மக்களை இந்த பாதையிலே தலைமையேற்று அழைத்து செல்பவராக நான் அபுல் அப்பாஸ் முர்சியை பார்க்கிறேன். அவர் அல்லாஹுவிற்கு நெருக்கமானவர் என்று சொன்னார்கள். இது அவங்க சொன்ன 2வது செய்தி. அபுல் அப்பாஸ் முர்சி ரொம்ப நெருக்கமானவங்க, அவங்களுடைய மாணவர், அவங்களுடைய முரீது, ஆனா ரொம்ப நெருக்கமானவங்க. எந்த அளவுக்குன்னா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை அபுல் அப்பாஸ் முர்சியை பார்த்து சொன்னார்கள், யா அபுல் அப்பாஸ் அல் முர்சி மா சஹிப்துக இல்லா லி தகூன அன்த அன வ அன அன்த. அப்பாஸ் முர்சி, நான் உங்களோட தொடர்பு வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா, நான் நீயாகவும் நீ நானாகவும் ஆகுவதற்காக அப்படின்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை லதாயிஃபுல் மினன்ல விவரிச்சு எழுதும் போது எழுதுறாங்க, அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இடத்திலே காணப்பட்ட எல்லா நற்செயல்களும் அபுல் அப்பாஸ் முர்சி இடத்திலே இருந்தது. அதனாலதான் வஃபாத் ஆகரம் அவங்களுடைய மாணவர்கள்ல முக்கியமான மாணவர் இவர். அவங்க பேரை சொல்லிட்டு போறாங்க. நான் இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் சொல்லணும். அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்துல நிறைய மாணவர்கள் உண்டு. மிக முக்கியமான மாணவர்கள் 3 பேர். 3 பேர்த்த தவிர்க்கவே முடியாது. ஒண்ணு இப்ப நம்ம சொன்ன அபுல் அப்பாஸ் முர்சி, 2வது இவர்களை பற்றிய கிதாபுகள் நிறைய தொகுத்திருக்கிற அல்லாமா இப்னு அத்தாவுல்லா இஸ்கந்தரி ரஹ்மத்துல்லாஹ். 3வது ஒரு பெண். அவர்கள் தஸவ்வுஃபிலே ஆழமான ஈடுபாடு கொண்டவர்கள், ஷேഖிடத்தில் தொடர்பில் இருந்தவர்கள், அவங்கள்ட்ட இருந்த நிறைய ஃபாயிதாக்களை, ஞான திரவியங்களை எல்லாம் படித்தவர்கள். அஸ்ஸய்யிதா ஆயிஷா அல் மனூபியா அப்படின்னு அவங்களுக்கு பேர். அதாவது தூனிசினுடைய பெண் சூஃபிகளில், தூனிசினுடைய வழிபாடு நிறைந்த பெண்மணிகளில் அவர்கள் ஒருவர். ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹியுடைய மாணவி. அப்போ இந்த 3 பேர் தான். இப்ப இதுல அபுல் அப்பாஸ் முர்சியை எனக்கு பின்னால் நீங்கள் ஷேகாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் எல்லாம் போய் படுங்கன்னு சொல்லிட்டாங்க. நீண்ட இரவு முழுக்க திக்ரில் அமர்ந்தார்கள். ஒரே வார்த்தை தான், திரும்ப 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 இலாஹி 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 இலாஹி, என்னுடைய அல்லாவே என்னுடைய அல்லாவே என்னுடைய அல்லாவே, திரும்ப 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 இலாஹி இலாஹின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கரெக்டா ஷவ்வால் 10 காலையில ஃபஜ்ர்ல அவங்க வஃபாத் ஆகிறாங்க. ஹிஜ்ரி 656. அவங்களுடைய வயசு 63. ஒரு சில அறிவிப்புகளின்படி வயசு 62. அல்லாமா அபுல் ஹசன் ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு அவர்கள் திக்ருகளை கொடுத்து, ஸலவாத்துகளை கொடுத்து மக்களை பண்படுத்துவார்கள் அல்லவா. இந்த ஞான பாதைக்குத்தான் தரீகா ஷாதிலியா என்று பெயர்.